أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய வாழ்க்கை வரலாறு பாகம் 24. இன்றைக்கான தலைப்பு துன்புறுத்துதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பகிரங்க அழைப்பை தொடர்ந்து பல மாதங்கள் எதிரிகள் மேற்கொண்ட தடுப்பு முயற்சிகள் அனைத்தும் தோல்வியை தழுவின. தாங்கள் கையாண்ட வழிமுறைகளால் எவ்வித பயனும் இல்லை என்று அவர்களின் அறிவுக்கு மெதுவாக உரைத்தது. பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கையாக மாற்று வழியையும் அவர்கள் கையாண்டார்கள். அது எவ்வழி என்றால், ஒவ்வொரு சமூக தலைவரும் எஜமானரும் தன்னுடைய ஆளுமையின் கீழ் உள்ளவர்கள் அடிமைகள், இவர்களில் யாராவது இஸ்லாத்தை தழுவினால் அவர்களை துன்புறுத்த வேண்டும், அவர்களுக்கு இன்னல்கள் விளைவிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். தலைவர்களுடன் அவர்களது எடுபொடிகளும் சேர்ந்து கொண்டு முஸ்லிம்களை வாட்டி வதைத்தனர். குறிப்பாக சாதாரண எளிய முஸ்லிம்களுக்கு அவர்கள் தந்த நோய்வினைகளை கேட்கும் போதே நம் உள்ளம் பதறும். செல்வமும் செல்வாக்கும் உள்ள ஒருவர் இஸ்லாத்தை தழுவினால் அவரிடம் அபுஜஹல் நேரே சென்று, உன் செல்வத்தையும் செல்வாக்கையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவேன் என்று மிரட்டுவான். அவர் கொஞ்சம் பலமில்லாதவராக இருந்தால் அடித்தும் துன்புறுத்துவான். உஸ்மான் ரலி அவர்களது தந்தையின் சகோதரர் அப்பாவி முஸ்லிம்களை பேரித்த கன்று பாயில் சுருட்டி வைத்து அதற்கு கீழே புகை மூட்டி மூச்சு திணறடிப்பார். தனது மகன் முஸ்லீமாகி விட்டதை அறிந்த முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தாயார் அவருக்கு உணவு தண்ணீர் கொடுக்காமல் வீட்டிலிருந்து விரட்டிவிட்டார். மிக ஆடம்பரமாக வாழ்ந்த அவர் பெரும் துன்பத்தை அனுபவித்தார். பசி, பட்டினி போன்ற வறண்ட வாழ்க்கையினால் அவர்களது மேனியில் தோல் சுருங்க ஆரம்பித்தது. சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு நினைவிழக்கும் வரை கடுமையாக தாக்கப்படுவார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமையா இப்னு ஹல்ஃபுடைய அடிமையாக இருந்தார்கள். உமையா அவர்களது கழுத்தின் கயிற்றை கட்டி சிறுவர்களிடம் கொடுப்பான். சிறுவர்கள் அவரை மக்காவின் கரடு முரடான மலைப்பாதைகளில் இழுத்துச் செல்வார்கள். கயிற்றின் அடையாளம் அவர்களது கழுத்தில் பதிந்துவிடும். அவர்கள் அஹத் அஹத் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். சில வேளைகளில் உமையா பிலாலை மிக இறுக்கமாக கட்டி தடியால் கடுமையாக தாக்குவான். பிறகு சூரிய வெப்பத்திலும் போடுவான். உணவளிக்காமல் பசியால் துடிக்க வைப்பான். சுட்டெரிக்கும் சூரிய வெப்பத்தில் பாலைவன மணலில் கிடத்தி அவரது நெஞ்சின் மீது பாறாங்கற்களை தூக்கி வைப்பான். அப்போது பிலாலை நோக்கி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நீ சாக வேண்டும் அல்லது முஹம்மதின் மார்க்கத்தை நிராகரித்து லாத் உஜாவை வணங்க வேண்டும். அதுவரை நீ இப்படியே தான் இருப்பாய், உன்னை விடவே மாட்டேன் என்பான். அதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹத் அஹத் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். இந்த அஹத் என்ற வார்த்தையை விட உனக்கு ஆவேசத்தை உண்டு பண்ணும் வேறொரு வார்த்தை எனக்கு தெரிந்தால் நான் அதையே கூறுவேன் என்பார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு நாள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சித்திரவதை செய்து கொண்டிருக்கும் போது அவர்களை கடந்து சென்ற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹபசு அடிமையை கிரயமாக கொடுத்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உரிமையாக சுதந்திரமாக விட்டுவிட்டார்கள். அம்மையார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது தகப்பனார் யாசிர், தாயார் சுமையா ஆகிய மூவரும் மக்ஜூத் கிளையை சேர்ந்த அபு ஹுதைஃபா இப்னு முஹிரா என்பவனின் அடிமைகளாக இருந்தனர். இம்மூவரும் இஸ்லாத்தை தழுவினர். இம்மூவரையும் அபுஜஹல் தலைமையில் ஒரு கூட்டம் அப்தஹ் என்ற இடத்துக்கு அழைத்து சென்று மதிய வேளையில் சுடுமண்ணில் மிகவும் சித்திரவதை செய்தார்கள். இதனை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாசின் குடும்பத்தாரே, பொறுமையை மேற்கொள்ளுங்கள், உங்களுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டுள்ளது என ஆறுதல் கூறினார்கள். நிராகரிப்பவர்களின் வேதனையாலே யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்து விட்டார்கள். வயது முதிர்ந்து இயலாதவராக இருந்த அம்மான் தாயாரான சுமையா பின் கையாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அபுஜஹல் அவர்களது பின்னுறுப்பில் ஈட்டியால் குத்தி கொலை செய்தான். இவ்வாறே இஸ்லாமிற்காக உயிர் நீத்த முதல் பெண்மணி ஆவார் இவர். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.